வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மேனேஜ்மெண்ட்ல டெசிஷன் மேக்கிங்ன்ற டாபிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஏற்கனவே மேனேஜ்மெண்ட் லெசன்ஸ் வந்து 2 அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், பிளேலிஸ்டாவும் இருக்கு. ஸோ மறக்காம பாருங்க, பார்த்துட்டு இதை வந்து நீங்க பாருங்க. மேனேஜ்மெண்ட்ல டெசிஷன் மேக்கிங்னுடைய பங்கு என்ன, அதனுடைய டெஃபினேஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ், ப்ராசஸ் எல்லாமே நம்ம இதுல வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோவை இந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதனுடைய டெஃபினேஷனை பார்க்கலாம். ஜார்ஜ் ஆர் டெரியினுடைய டெஃபினேஷன் என்னன்னா, நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனுக்கு 2 ஆர் மோர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும். அதாவது மல்டிபிள் சாய்ஸ் இருக்கும். அதுலேருந்து பெஸ்ட்டை நம்ம செலெக்ஷன் பண்றது தான் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா, உங்களுடைய பட்ஜெட்குள்ள வாங்கணுங்கும் போது, இப்போ நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே ஒரு 4, 5 ஆப்ஷன் வரும். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, நீங்க என்னென்ன கிரைட்டீரியாஸ்லாம் பார்ப்பீங்க? உங்களுக்கு வந்து குவாலிட்டி எப்படி இருக்கு? டிஸ்ப்ளே எப்படி இருக்கு? மெமரி வந்து கரெக்ட்டா இருக்கா? ரேம் ஜாஸ்தியா குடுக்குறாங்களா? அண்ட் உங்களுடைய அந்த பட்ஜெட்குள்ள வந்து அது வருதா? அப்படின்னு பார்ப்பீங்க. அதுல வந்து எது பெஸ்ட்டோ அத தான் நீங்க சூஸ் பண்ணுவீங்க. இதே தான் வந்து உங்களுக்கு ஆர்கனைசேஷன்லயும் இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங். டெசிஷன் மேக்கிங்னுடைய தன்மைகள் என்ன? ஃபர்ஸ்ட்டே நம்ம பார்த்தா மாரி டெசிஷன் மேக்கிங்க்கு ஒரு 4, 5 ஆல்டர்னேட்டிவ்லேருந்து நம்ம ஒரு பெஸ்ட்டான விஷயத்த செலக்ட் பண்ணும்போது மட்டும் தான் நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். இல்லன்னா வந்து ஆர்கனைசேஷனுக்கே வந்து அது நஷ்டத்துல முடியும். நம்ம செலக்ஷன் வந்து ரொம்ப கரெக்ட்டா இருக்கணும் அப்டின்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த டெசிஷன் மேக்கர் வந்து ஒரு மேனேஜரா இருக்கலாம், இல்ல டீம் லீடரா இருக்கலாம், இல்ல ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக் ஹோல்டர்ஸா கூட இருக்கலாம். ஸோ ஒரு மேனேஜர்னுடைய முக்கியமான கடமை என்னன்னா, அந்த டெசிஷன் மேக்கிங்க வந்து அவர் கரெக்ட்டா செய்யணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷன்ல புரொடக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மிஷின் வந்து அடிக்கடி ஃபால்ட் வருது. அதனால வந்து புரொடக்ஷன் பாதிக்கப்படுது. இதுதான் வந்து அந்த ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க. அதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கலாம்? ஒண்ணு வந்து அதையே வந்து ரிப்பேர் பண்ணி அந்த மிஷினையே யூஸ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் வந்து புதுசே வாங்கிக்கலாம். ஸோ புதுசு வாங்கும்போது நம்ம அந்த ஆர்கனைசேஷனுக்கான பட்ஜெட்குள்ள வந்து அது வரணும். பிரைசிங் வைஸ் கரெக்ட்டா இருக்கணும். அதே நேரம் நம்ம பழசையே வந்து சரி பண்ணி வச்சுக்கிறதுனால நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்குமா? அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அப்படி பண்ணும்போது புரொடக்ஷன்ல எந்த தடங்களும் இல்லாம இருக்கணும். ஸோ இது மேனேஜர்னுடைய டெசிஷன் தான் வந்து ஃபைனலா இருக்கும். அதுக்கு வந்து அவர் ஒரு சீக்வென்ஷியல் ஆஃப் ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணா மட்டும் தான் அந்த ஆர்கனைசேஷனுடைய கோல அச்சீவ் பண்ணும். இந்த இடத்துல ஆர்கனைசேஷனுடைய கோல் என்ன? புரொடக்ஷன் வந்து தடங்கல் இல்லாம போகணும். அப்பதான் வந்து அவங்களால ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். இப்ப வந்து மேனேஜர் வந்து ரேஷனல் திங்கிங்க பேஸ் பண்ணி தான் எடுக்கணும். ரேஷனல் திங்கிங்னா லாஜிக்கலா திங்க் பண்ணி தான் முடிவு எடுக்கணும். எமோஷனலான திங்கிங் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடாது. இவர் எத பேஸ் பண்ணி முடிவு எடுக்கிறாருன்னா, இவருடைய ப்ரீவியஸ் நாலேட்ஜ், எக்ஸ்பீரியன்ஸ், ஜட்ஜ்மென்ட், கிரியேட்டிவிட்டி அண்ட் ஸ்கில்ஸ பேஸ் பண்ணி தான் எடுக்க முடியும். ஏற்கனவே வந்து இதே மாரி ப்ராப்ளம் வரும்போது அவர் என்ன பண்ணாரு? அந்த மிஷினுக்கு வந்து திரும்பி செலவு பண்ணி ரிப்பேர் பண்ணாரா? அது வந்து வொர்க் அவுட் ஆச்சா? எத்தன நாள் வந்து திரும்ப ரிப்பேர் வராம இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆஃபன் வரும்போது அவர் என்ன முடிவு எடுப்பார்னா, புதுசுக்கே நம்ம வந்து வாங்கிக்கலான்னு. அப்போ புதுசு வாங்கும்போது ஒரு 4, 5 கம்பெனிலேருந்து அவர் வந்து கொட்டேஷன் வாங்கிட்டு தான் வந்து புது மிஷினரி வாங்குவாரு. ஸோ அதுல வந்து எது பெஸ்ட்டா இருக்கு? நமக்கு வந்து மேக்ஸிமம் பெனிஃபிட் வித் மினிமம் காஸ்ட்ல இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து அவர் நாலேட்ஜ பேஸ் பண்ணி தான் எடுப்பாரு. ஆர்கனைசேஷனல் கோல்ஸ் வந்து என்னவா இருக்கும்? புரொடக்ஷன் வந்து தடங்கல் இல்லாம போணும் அப்படின்றது தான் வந்து அவருடைய எய்மா இருக்கணும். இட் இஸ் சிச்சுவேஷனல் நேச்சர். பொதுவாவே டெசிஷன் மேக்கிங்ன்றது மாறுதலுக்கான தன்மை உடையது. அதாவது இந்த நேரத்துக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு இது சொல்யூஷனா இருக்கலாம். ஸோ எல்லா நேரத்துக்குமே இதே வந்து சொல்யூஷனா இருக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு டைனமிக், அதாவது சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாரி நம்ம டெசிஷன் மேக் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல சில கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, 3 வகையான அவுட்புட் வரலாம். அதாவது சர்டனிட்டி, அன்சர்டனிட்டி அண்ட் ரிஸ்க். இப்போ எல்லா டேட்டாவும் உங்கள்ட்ட கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கும்போது, அதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பாசிட்டிவா தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ரீட்டெய்லர் இருக்காரு. அவர் ஒரு பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்ட மார்க்கெட்ல விட்டு, அது வந்து நல்ல அவுட்புட் இருக்கு அப்படிங்கும்போது, அவர் திரும்பி ரீஸ்டாக் பண்ணி, அதே ப்ராடக்ட்ட திரும்பியும் தான் விற்பனை பண்ணுவாரு. இவரு எத பேஸ் பண்ணி பண்றாருன்னா, பாஸ்ட் சேல்ஸ் டேட்டாவ பேஸ் பண்ணி தான். அவருக்கு அது நல்ல லாபத்த குடுக்கறதுனால தான், அவர் திரும்ப திரும்ப அத ரீஸ்டாக் பண்ணி விற்பனை பண்றாரு. இந்த இடத்துல அந்த ப்ராடக்ட்னுடைய டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ, அதனால சர்டனா அவருக்கு தெரியும் இதோட அவுட்புட் நல்லா இருக்கும்னு. ஸோ, ஒரு டெசிஷன் மேக்கிங்னுடைய அ முடிவு என்னன்றது முன்னாடியே தெரியறது தான் வந்து சர்டனிட்டி. ரிஸ்க் அப்படின்றது உங்களுக்கு அதோட முடிவு என்னன்னு தெரியாது. பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். ஒரு ஆர்கனைசேஷன் வந்து புதுசா தொடங்கியிருக்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது, அதுல ப்ராஃபிட்டும் வரலாம், ஃபெயில்யூரும் ஆகலாம். ஸோ, இதெல்லாம் வந்து ரிஸ்க் பேஸ்டு டெசிஷன்ஸா தான் இருக்கு. நமக்கு இதுக்கான முடிவு என்னன்றது தெரியல. அண்ட் அன்சர்டனிட்டிக்கான ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனில திடீர்னு வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் லைக் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாரி வரும்போது, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷன் இருக்காது. முன்னாடி இந்த மாரி ஒண்ணும் ஆகல. அதனால அந்த டைம்ல வந்து மேனேஜர்னுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்டும் ரொம்ப முக்கியம்.
அந்த சிச்சுவேஷன கரெக்ட்டா ஹேண்டில் பண்ண தெரியணும். அதுலேருந்து எப்படி குயிக்கா வெளில வரணும் அப்படின்றதும் வந்து தெரியணும். இந்த இடத்துல வந்து அன்சர்டனிட்டி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவருக்கு அதுக்கான சிச்சுவேஷன் அமையல. அப்படிங்கும்போது இதுவுமே வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அவுட்கம்ஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அவர் வந்து பாசிட்டிவா வரதுக்கான சொல்யூஷன் என்னன்றத கண்டுபிடிக்கணும். டிசிஷன் மேக்கிங்கான ஒரு 7 ஸ்டெப் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த 7 ஸ்டெப்ப பேஸ் பண்ணி பண்ணும்போது தான் நமக்கான எஃபெக்டிவ் டெசிஷன் மேக்கிங் கிடைக்கும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம எக்ஸாம்பிள பொறுத்தவரைக்கும், ஒரு கம்பெனில ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து சரியாவே சேல்ஸ் ஆகலன்னு சொல்லிட்டு எல்லா சேல்ஸ் பெர்சனுமே வந்து சொல்றாங்க ஒரு சேல்ஸ் மேனேஜர் கிட்ட. அப்ப வந்து அவங்க என்ன மாரி ஸ்டெப்ஸ் எடுத்து அத வெளில வராங்க அதுலேருந்து அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை வாட் டூ டிசைட். இப்போ ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு வந்து என்ன முடிவு எடுக்கலான்றத எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணணும். அதுக்கான இன்ஃபர்மேஷன நெக்ஸ்ட் கலெக்ட் பண்ணணும். ஏன் வந்து அந்த ப்ராடக்ட் சரியா மூவ் ஆகல? லைக் அதோட பிரைசிங் ஹையா இருக்கா? இல்ல குவாலிட்டி வைஸ் ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல ப்ரமோஷனே சரியா பண்ணலையா? இல்ல காம்படிட்டர் என்ன மாரி டெக்னிக் யூஸ் பண்றாங்க? நம்ம எந்த இடத்துல லேக் ஆறோம்? ஸோ இத பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கலெக்ட் பண்ணணும். லுக் ஃபார் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஆன சொல்யூஷன் என்னென்னலாம் இருக்கு ஆல்டர்னேட்டிவ்? இப்ப பிரைஸ் ஜாஸ்தியா இருந்தா அத குறைக்கலாம். இல்ல வந்து ப்ரமோஷன் கம்மியா இருந்தா வந்து அத இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இல்ல சேல்ஸ் பெர்சனுக்கு எப்படி பேசணும்? எப்படி வந்து ப்ராடக்ட்ட ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்னிங் செஷன் மாரி குடுக்கலாம். ஸோ இந்த மாரி என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ்ன்றத பார்க்கலாம். கம்பேர் ஆல் எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். அதாவது பிரெயின் ஸ்டார்மிங் மாரி பண்ண வைப்பாங்க. பிரெயின் ஸ்டார்மிங்னா எல்லா சேல்ஸ் பெர்சன்ஸையுமே வந்து அந்த இடத்துல வந்து அ அவங்களோட கிரியேட்டிவிட்டி, அவங்களோட ஐடியாஸ் எல்லாமே எழுத சொல்லுவாங்க. ஸோ எல்லாருடையதும் பிளஸ் அண்ட் மைனஸ் கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டா இருக்கோ அத தான் சூஸ் பண்ணுவாங்க. இப்ப எல்லாருடைய இதுவுமே பார்த்தீங்கன்னா, ப்ரமோஷன் தான் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்திருக்குன்னா, அத தான் வந்து அவங்க பார்ப்பாங்க. அத எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? இப்ப வந்து நம்ம டிவி ஆட் மாரி குடுக்கலாமா? இல்ல வெப்சைட் ஏதாவது கிரியேட் பண்ணி பண்ணலாமா? சோசியல் மீடியால அந்த ப்ராடக்ட்ட பத்தி நெறையா வந்து ஆட் மாரி குடுத்து இம்ப்ரூவ் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து அத சூஸ் பண்ணணும். அப்படி ஒரு வேள பண்ணிட்டாங்கன்னா, அத இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்ப எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் என்ன அடுத்த ஸ்டெப் என்னன்னா, அத வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பிரிங் இன்டூ ஆக்ஷன். ஆக்ஷனா வந்து செயல்படுத்தி பார்க்குறாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் அனலைஸ் அண்ட் ரிவ்யூ. செயல்படுத்தினதுக்கு அப்புறமும் வந்து நம்ம அத அனலைஸ் பண்ணணும். எல்லாரும் வந்து அந்த நேர் பாதையில தான் நம்ம போறோமா? நம்ம வந்து எடுத்த ஸ்டெப் வந்து கரெக்ட்டா? இதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கா? ஆஃப்டர் ப்ரமோஷன் வந்து என்னுடைய சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கா? அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அண்ட் ஃபாலோ அப். அத ஃபாலோ பண்றோம். இது கரெக்ட்டா இருந்ததுன்னா, இதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லன்னா வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து 7 ஸ்டெப்ஸையும் நம்ம எடுக்கும்போது மட்டும் தான் நமக்கு வந்து எஃபெக்டிவ் டெசிஷன் மேக்கிங்ன்றது கிடைக்கும். ஓகே வியூவர்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டைப்ஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங்க வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.